நம்ம அன்றாட வாழ்க்கையில காலையிலயும் சாயங்காலமும் நாம செய்யற ரொம்ப சிம்பிளான சில திக்கர்கள், அதாவது அல்லாஹ்வை நினைக்கிறது, அத நம்ம குடும்பத்துக்கு எவ்ளோ பெரிய அருளையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருதுன்னு தெரியுமா? அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். உங்கள் எல்லாருக்கும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் அருளும் உண்டாகட்டும். வாங்க, இந்த அழகான இஸ்லாமிய வாழ்த்தோட நம்ம பேச்ச ஆரம்பிக்கலாம். இறைவனை நினைக்கிறதுங்கிறது நம்ம தனியா செய்யற ஒரு விஷயம் மட்டும் அல்ல. அது எப்படி ஒரு முழு குடும்பத்துக்கே ஒரு அமைதியையும் பரக்கத்தையும், அதாவது ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, முதல்ல அதிகாலை நேரத்தோட முக்கியத்துவத்தை பார்க்கலாம். ஃபஜர் தொழுகைக்கும் சூரியன் உதிக்கிறதுக்கும் நடுவுல இருக்கிற அந்த நேரம் இருக்க, அது ஆன்மீக ரீதியா ரொம்பவே சக்தி வாய்ந்த மகத்தான பலன்களை தரக்கூடிய ஒரு பொன்னான நேரம்னு சொல்லலாம். சரி, அந்த பொன்னான நேரத்தோட மதிப்பு என்னன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வார்த்தைகளிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அவங்க எவ்வளவு அழகா இதை விளக்குறாங்கன்னு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபஜர் தொழுகைக்கு அப்புறம் சூரியன் உதிக்கிற வரைக்கும் அல்லாஹ்வை ஜிக்ர் செய்யற ஒரு கூட்டத்தோட உட்கார்ந்து இருக்கிறது 4 அடிமைகளை விடுதலை செய்யறதை விட சிறந்ததுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அடேங்கப்பா, இது எவ்வளவு பெரிய ஒரு வெகுமதி இல்லையா? இந்த அருள் காலையோட முடிஞ்சு போயிடல, சாயங்காலமும் இதே மாதிரி ஒரு ஸ்பெஷலான நேரத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான். அதுதான் அசர் தொழுகைக்கும் சூரியன் மறையறதுக்கும் நடுவுல இருக்கிற நேரம். ஆமாங்க, காலையில என்ன ஒரு பெரிய நன்மை கிடைக்குதோ அதே நன்மைய சாயங்காலமும் அடையறதுக்கு அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான். இந்த பேலன்ஸ் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? பாத்தீங்களா, மறுபடியும் அதே வெகுமதி. அசர் தொழுகையில இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் திக்ர் செஞ்சா திரும்பவும் 4 அடிமைகளை விடுதலை செஞ்ச நன்மையை விட அதிகம் கிடைக்குது. இதனால தான் இந்த 2 நேரத்தையும் நாம மிஸ் பண்ணவே கூடாதுன்னு புரியுது. சரி, இப்போ இந்த ஹதீஸ்ல சொல்ற வெகுமதியோட அளவை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க முயற்சிப்போம். விடுதலையை விட மேலானதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த 4 அடிமைகளை விடுதலை செய்வதை விட மேலானதுங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அர்த்தம் என்ன? வாங்க, அதை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த நம்பர் 1 இல்ல 2 இல்ல 4 பேரை விடுதலை செய்யறதை விட பெரிய நன்மை. ஏன் இந்த 4ங்கிற நம்பருக்கு இவ்ளோ முக்கியத்துவம்? வாங்க பார்க்கலாம். இங்கதான் விஷயமே இருக்கு. சஹீஹ் புகாரில வர்ற இந்த ஹதீஸ பாருங்க. ஒரே ஒரு முஸ்லிம் அடிமையை விடுதலை செஞ்சாலே அல்லாஹ் நம்ம உடம்போட எல்லா பாகத்தையும் நரக நெருப்புல இருந்து காப்பாத்துறான். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒருத்தருக்கே இவ்ளோ பெரிய நன்மைனா 4 பேரை விடுதலை செய்யறதை விட மேலான ஜிக்ரோட நன்மை எந்த அளவுக்கு இருக்கும்? நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு விஷயம் அது. சரி, இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த இந்த போதனைகள்ல இருந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான படிப்பினைகளை எடுத்துக்கலாம். இது எப்படி நம்ம டெய்லி லைஃப்ல அப்ளை பண்றதுன்னு இப்போ தொகுத்து பார்க்கலாம். இந்த அழகான போதனைகள்ல இருந்து நமக்கு 5 முக்கியமான பாடங்கள் கிடைக்குது. முதல்ல, காலையிலயும் சாயங்காலமும் திக்ர் செய்யறது எவ்வளவு முக்கியம்னு நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். 2வது, இந்த 2 நேரமும் ரொம்ப புனிதமானது. அதனால தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து இந்த நேரத்தை சரியா பயன்படுத்தணும். 3வதா, காலையில அல்லாஹ்வை நினைச்சிட்டு அந்த புத்துணர்ச்சியோட நம்ம வேலையை ஆரம்பிக்கணும். 4வதா, சாயங்காலம் அசருக்கு அப்புறம் அவசரப்படாம ரொம்ப நிதானமா மக்ரிப் தொழுகைக்கு தயாராகணும். கடைசியா, ரொம்ப முக்கியமா, அடிமை முறை இல்லாத இந்த காலத்துல அவங்கள விடுதலை செய்யறதை விட பல மடங்கு நன்மைகளை சம்பாதிக்க இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறத நாம எப்பவும் மனசுல வச்சுக்கணும். வாங்க, இந்த அழகான துவாவோட இந்த உரையாடலை நாம முடிச்சுக்கலாம். பாருங்க, எவ்வளோ சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த இறை நினைவுகள் உங்க குடும்பத்துல அமைதியையும் பரக்கத்தையும் கொண்டு வர்றதுக்கு ஒரு சாவியா இருக்கலாம். சரி, இன்னையிலிருந்து இந்த பொன்னான நேரங்களை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.